ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much. வாங்க வந்து உட்காருங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டனா? இப்பெல்லாம் நீங்க இத தானே பண்றீங்க. அப்ப நீ என்ன பத்தி தான் யோசிச்சிட்டு இருந்தல்ல? போட் பத்தி ஏதாவது முடிவு எடுத்திருக்கீங்களா? நான் அந்த முடிவை எப்போ எடுத்துட்டேன் சனேம். சரி, அப்ப அதை என் கூட ஷேர் பண்ணிக்கிறீங்களா? நான் என்ன பதில் சொல்லுவேன், நீ ஏன் யோசிச்சு வச்சிருக்க? அப்புறம் நான் என்னத்த சொல்றது? நீங்க அதை ஏத்துக்கணும்னு தான் நான் விருப்பப்படுறேன். ஏத்துப்பீங்கல்ல? ஜான், நீங்க எதுக்கு இந்த மாதிரி டார்ச்சர் பண்றீங்க? ஏதாவது சொல்லுங்களேன். அது உன்னை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்றதால. ஏத்துக்கிட்டீங்களா? நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? அட ஜான். ஏத்துக்கிட்டேன். உன்னை வருத்தப்பட வைக்க மாட்டேன், நான் சத்தியம் பண்ணிருக்கேன்ல. ஹே திருடா. ஐயோ மன்னிச்சிருங்க. இந்த நேரத்துல போன் வருதுன்னா அம்மா தான் பண்ணுவாங்க. அவங்களே தான் நினைச்சேன். அம்மா செல்லம். அம்மா அம்மாவே தான். திரும்ப வந்துட்டீங்களா? ஆமா, இல்லன்னா உங்க அப்பா என்ன ஆயிருப்பாருன்னு எனக்கு தெரியல. காலையில எழுந்ததுல இருந்தே சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காராம். ஏகப்பட்ட சாக்லேட் சாப்பிட்டதா லைலா எனக்கு போன் பண்ணாதான் கிளம்பி நான் இங்க வந்துட்டேன். உடம்பு என்னத்துக்கு ஆகுறது சொல்லு? அதெல்லாம் உண்மை இல்லம்மா. உங்க அம்மா இத பெருசுப்படுத்துறா. அதெல்லாம் உண்மையே இல்ல. இத போய் பேசிக்கிட்டு அது என்ன? யாரோட கை அது? கைதானே? ஆமா, அது என்னோட கைதான். நானும் இங்கதான் இருக்கேன், சனேமோட பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்கீங்க மேக்கப் ஆண்டி? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன நடக்குது சனேம்? அங்க பின்னாடி கேண்டில்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்குது அங்க? என்ன ஆச்சுமா சொல்லு. நாங்க மொத்தம் கொடுத்துக்கிட்டோம். உண்மையை சொல்லிட்டியா? அது நான் புக் எழுதிட்டு இருந்தேமா. புக் எழுதுறதுக்காக தான் கேண்டல்லாம் நான் ஏத்தி வச்சிருக்கேன். என்னோட செகண்ட் புக் நான் எழுத ஆரம்பிச்சிட்டேமா. அதை எழுதுறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஜான் வந்துட்டாரு, சும்மா என்ன பாக்குறதுக்காக. அப்படியா? சரி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீ உன் வேலைய பாரு, உடம்ப பாத்துக்கோ. அப்படியே சரியா? போனை வச்சிடுறேன், தூங்க. சரி வைக்கிறேன். ஓகே ஓகேமா, பாய், குட் நைட். எனக்கு சுத்தமா பிடிக்கல நிஹாத். கேண்டில் எல்லாம் வச்சா அதுக்கு ரொமான்டிக் தானே அர்த்தம். அவன் என் பொண்ணு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். மன்னிச்சிடுங்க. என்ன? இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, பரவாயில்ல. ஐயோ அம்மாடி, உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையம்மா. 10 நாள் முன்னாடி அவன் பேரை கேட்டதும் உன் கண்ணு ஜொலிச்சது. இப்ப என்னமா ஆச்சு உனக்கு? என்ன பேசுறீங்க? ஜான் ரொம்ப நல்ல பையன், அவனை எனக்கு பிடிக்கும், அதைத்தான் நான் சொன்னேன். அதே நேரம் அவனால என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறது என்னால மறக்க முடியாது. சரி, நான் சனியம்மா பாத்துட்டு வந்துடுறேன். அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு பாக்கணும். டயர்டா வேற இருக்கு நிஹாத். சரி, நான் ரூமுக்கு போய் படுக்கிறேன். நீங்களும் சாப்பிட்டு போய் தூங்குங்க, போங்க. பசங்களா, எனக்கும் கொஞ்சம் டயர்டா இருக்கு. நானும் உங்க அம்மா கூட போறேன். வா, நம்ம 2 பேரும். நான் தான் இருக்கல, பயப்பட வேண்டாம், நான் அவளை பாத்துக்கிறேன். சரி, நீங்க சீக்கிரம் போய் படுங்க. போயிட்டு வரோம். குட் நைட். டேக் கேர். ஒருவேளை மறுபடியும் சனம் அந்த போட்டை திரும்பி வாங்கினது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அவங்க மறுபடியும் க்ளோஸ் வேற ஆயிட்டாங்க. ஆமாங்க, அப்பாக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதால கொஞ்சம் நாளா டென்ஷனாவே இருக்காரு. அதான் இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு நினைச்சேன். கடவுளே, மறுபடியும் எல்லாம் பழைய மாதிரி மாறுதே. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத செல்லம். பேசாம இத நான் இதோட எடுத்து வச்சிடுறேன். அப்புறம் நைட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும்ல. ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நாம என்ன பேசிட்டு இருந்தோமா? இப்படி இப்படி உட்கார்ந்துகிட்டு. இப்படியா? ஆமா, இப்படி க்ளோஸா உட்கார்ந்துகிட்டு இருந்தோம். என்ன திரும்பவும் வருத்தப்படாம பாத்துக்கிட்டதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. சரி, அது என்ன? இனிமே அந்த போட்டை ஜானோட போட்டுன்னு சொல்ல வேணாம். அப்புறம் வேற? நம்ம 2 பேரோட போட்டுன்னே சொல்லலாமே. நம்ம போட் அது. நம்ம போட்டா? கேக்குறதுக்கே நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா? என்னோட திருடனே.
ஜான், நான் இப்பதான் திரும்பவும் சன்பாத் எடுத்தேன். எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஜான், என்ன பார்க்காம எங்க போறீங்க? சரி போங்க போங்க, அதை எடுத்துட்டு போங்க. எனக்கு எதுவும் தேவையில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. நம்மளோட போட்ல நம்ம 2 பேரும் நாளைக்கு எங்கேயாவது ரவுண்டு போயிட்டு வரலாமா ஜான்? அப்படியே எங்கேயாவது போயிடலாம். மை சன். மாமா வாங்க, வெல்கம். தேங்க்யூப்பா. அடேங்கப்பா, ஆபீஸ பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? நல்லா இருக்கா? சூப்பரா ரெடி பண்ணிருக்க. சரி, என் பொண்ணு எங்கப்பா? அவ ரெக்கார்டிங்க்கு ஸ்டுடியோக்கு போயிருக்காப்பா. ஓ அப்படியா, நல்லதுப்பா, சூப்பர். சரி, எப்போ ஓபன் பண்ண போறீங்க? ஓப்பனிங்லாம் பெருசா ஒண்ணும் இல்லப்பா, இது ஏற்கனவே சின்ன இடம் தானே, அதனால அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஆ ஓஹோ, அப்படி சொல்றியா நீ? அது வந்து சரிப்பா, எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க மியூசிக் பண்ண போறேன்னு சொன்னீங்க. இந்த இடத்துல நீங்க ரெக்கார்டு, கேசட், சிடி எல்லாம் விற்க போறீங்களா? இல்லப்பா, அந்த மாதிரிலாம் நாங்க எதுவும் விற்க போறது கிடையாது. அப்ப எதுவுமே விற்க மாட்டீங்களா? இல்ல, ஆக்சுவலி சிடி தான் விற்க மாட்டோம்னு சொன்னாங்க. அட கடவுளே கடவுளே, இந்த இடத்துல நீங்க எதுவுமே விற்க மாட்டீங்கன்னா எதுக்காக இந்த கடையை திறந்தீங்க? அது வந்து நாங்க கேசட் தான் விற்க மாட்டோம், மத்தபடி மியூசிக் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் செய்வோம்ப்பா. சரி, எதுவுமே நீங்க விற்க மாட்டீங்கன்னா எப்படி நீங்க பணத்தை ஏன்பா, சம்பாதிப்பீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அட என்னப்பா நீனு, நம்பிக்கை இல்லாமையா உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். ஆனா இப்ப உங்க சிச்சுவேஷன் வேற சரியில்லைல்ல, அதை பத்தி தான்ப்பா நான் கவலைப்படுறேன். அதுக்காக தான்ப்பா அந்த கேள்வி எல்லாம் கேட்கறேன், வேற எதுவும் இல்ல. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். இத தூக்கி இங்க மாட்டிடுவோமா? தள்ளுப்பா தள்ளுப்பா, விடு விடு விடு, நகரு. இது இப்படி வைக்க கூடாதுப்பா. என்னாச்சுப்பா? இது என்னடா இது? ஓ, ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியலப்பா. இந்த இடத்துல நீங்க என்னதான் பண்ண போறீங்க? மியூசிக் பண்ண போறீங்களா, இல்ல போட்டோ கடை வைக்க போறீங்களா, இல்லனா உங்களுடைய கன்சல்டன்சி ஆபீஸ வைக்க போறீங்களா? மலஹாத், எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. எனக்கு இந்த விஷயமே பிடிக்கல. நினைச்சாலே எனக்கு கோவம் தான் வருது. அவன் நல்லா அழகா தானே இருக்கான், அத பார்த்து நம்ம பொண்ணு மயங்கிருப்பா. எனக்கும் அவனை பிடிக்கும். அவன் என்ன ஒரு அம்மா மாதிரி தான் பார்த்தான். ரொம்ப நல்ல பையன் அவன். ஆனா என் பொண்ணை அழ வச்சுட்டான். கரெக்ட் தான். அதை எப்படி மறக்க முடியும்? நேரடியா அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். கரெக்ட். எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு வந்து என்கிட்ட சொல்லிடு. இங்க பாருமா, இங்க பாருமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. உனக்கு மியூசிக்னு சொன்னா என்ன தோணுது? மியூசிக் தான். மியூசிக்கா? இத பாத்தியா? யாருக்குமே புரிய மாட்டேங்குது, பாத்தியா இத? எதுக்குங்க இப்ப நீங்க இப்படி டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்கீங்க? அவங்க சின்ன பசங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போட்டோம், விடுங்க. சும்மா கத்திக்கிட்டு எதுக்கு, விடுங்க. அது எனக்கும் புரியலையா, அதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு நான் பார்த்தேன். சரி darling. சரி, நான் வரேன். நீங்க 2 பேரும் பாத்துக்கிறீங்கல்ல, அத பாக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுதா? எங்களோட காதல் என்னைக்கும் இப்படியே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிற முடியும். வாய்ப்பே இல்ல, கவலைப்படாத. பாரு மெலஹாத், நியாத் கிட்ட தானே அப்படி சத்தம் போட்டேனே தவிர எனக்கும் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு புரியவே மாட்டாங்க. இந்த மியூசிக்ல என்ன பண்ண முடியும்னு தெரியல எனக்கு. அத பத்தி ஏமா கவலைப்படுற? மியூசிக் தானே, ஃப்ரீயா விடு. இருக்கும். ஆனா நீ வந்தது நல்லதா போச்சு. உண்மையாவ சொல்றேன். இல்லாம இவ்ளோ போர் அடிச்சு அப்ப நீ என்ன மிஸ் பண்ணேன்னு சொல்லு. இந்தாருங்க டரன் மேடம், நீங்க என்னமோ பெரிய பாஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. பஜார்லாம் வர மாட்டேன்னு சொல்றீங்க, இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். பஜாருக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் சொல்லு? உங்க அழகான பியூட்டியை வச்சுக்கிட்டு அங்க சீன் போடலாம்ல? இப்ப நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? இல்லையே. நீ என்னோட துணைக்கு வரணும்னு கேக்கலையா? இல்லையே. வெக்கமா இல்ல? இல்லையே. சரி, என்ன தொல்லை பண்ணாம இங்க இருந்து போங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஆமா, சும்மா உட்கார்ந்து சும்மா என்ன சொன்ன? ஹலோ, யாரு? ஆமாங்க, ஆமா, அது நானே தான். சொல்லுங்க, அது நான் தான், சொல்லுங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? யார் பேசுறாங்க? யாருப்பா கஸ்டமரா யாரு? அர்ஜென்ட்டா இப்ப எங்க அட்ரஸ் நாங்க மாத்தியே தான் ஆகணும். கரெக்ட் தான். ஆக்சுவலா என்னன்னா, நாங்க இப்போ கிராமத்துல இருக்கோம். ஏன்னா இங்க இருந்து தானே நிறைய புது புது ஐடியா எல்லாம் வருதா. அதுவும் இப்போ இதுதானே ட்ரெண்டிங். ஆமா, பழங்கால முறைப்படி தான் நாங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம்.
ஓ அப்ப இன்னும் 1 ஹவர்ல இங்க வந்துருவீங்களா? சரி நான் இப்பவே உங்களுக்கு இந்த அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன். ஓகே பாய் பாய். நேர்ல வாங்க சந்திக்கலாம். ஓகே பாய் பாய். ஹார்ட் டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்களோட புது கேம்பெயினை பத்தி நம்ம கிட்ட பேச வராங்களா? எங்க எப்போ வராங்க? நீங்க சொல்ற கம்பெனி பார்த்தா அது ரொம்ப பெரிய கம்பெனி இருக்கும் போல இருக்கே. ஆமா நமக்கு தெரிஞ்ச அந்த பெரிய ஹார்ட் டெக்ஸ்டைல்ஸ் தான். ஆத்தாடி திரும்பவும் சைக்கிள்ல ஏறிடுச்சு. டேய் டேய் எங்க கதறாத பதறாத இறா இங்க பாருடா. இங்க பாருங்கல. இந்த மாதிரிலாம் அடிக்க கூடாது. அடிக்காத. எனக்கு தானே பேனிக் அட்டாக் வந்திருக்கு. உனக்கா வந்திருக்கு? நீங்க சொன்ன இந்த விஷயத்தை கேட்ட உடனே எனக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சுனா பாத்துங்களா. ஓல்ட் மேன் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லணும். ஜான்சரை கண்டுபிடிக்கணும். சனம் கிட்ட இந்த விஷயத்தை தெரிவிச்சாகணும். ஃபிக்ரி ஆரியாக்கா இஸ் பேக். We are back baby. அப்படி சொல்லு ஜேஜே. ஹார்ட் டெக்ஸ்டைல் இப்ப நம்மள வந்து பார்க்க போறாங்க. கஸ்டமர் தானே, அதுக்கு என்ன இப்போ? அவன மாதிரி கதறி பதறனா எனக்கு ஏதாவது ஆயிடுமோனு தான் இந்த மாதிரி நான் பம்பி அப்புறம் பதறேன். இது எதுக்கு நான் உன்கிட்ட சொன்னேன்? இப்ப நான் ஏகப்பட்ட சந்தோஷத்துல இருக்கேன். எனக்கு நிறைய ஐடியாஸ் தோணுது. இதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் எல்லாமே நல்லதா தான் நடக்கணும். ஒருவேளை நான் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டேனா? இல்லையே, நீ அப்படி நினைக்கிற? அப்படிலாம் எதுவும் இல்ல. அவர் தானே எல்லா விஷயத்தையுமே செஞ்சாரு. இத பத்தி கூட அவர் சரியாதான் சொன்னாரு. சும்மா இந்த மாதிரி காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காத. ஜான கட்டி பிடிக்கணும்ன்றதுக்காக நீ எல்லா விஷயத்தையும் மறந்து போயிட்டியா என்ன? நான் உன்கிட்ட இப்ப ஏதாவது கேட்டனா? நீ எதை பத்தி யோசிச்சாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. இங்க இருந்து போயிடு. ஆனா ஒரு விஷயம் சனே, மன்னிக்கணுங்கிறதுக்காக இதை நான் சமைக்கிறேன்னு மட்டும் நினைக்காத. இதோட ஸ்மெல் உண்மையில ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, இதை நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸ்மெல் சூப்பரா இருக்கா? டேஸ்ட் கூட செம்மையா இருக்கும் பாரு. அத டேஸ்ட் பண்ணி பாத்திரலாம். ஸ்மெல்ல சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்கா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உனக்கு ஊட்டி விடவா? ஓகே. ஜான் சார், சனேம், அசீஸ் சார் எங்க இருக்கீங்க? ஜான் சார், சனேம், 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னை விட்டுட்டு சாப்பிடுறீங்களா? சரி நான் மன்னிச்சுட்டா சாப்பிடுங்க. ஒரு மனுஷனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முக்கியம் தான். ஆனா நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், விட்டுருங்க. ஆனா பார்க்கும்போது பசிக்குதே. அப்பனா நீங்க மறுபடியும் ஒண்ணு செஞ்சிட்டீங்களா? நீங்க ஜேஜே, அதான் தமிழ்நாட்டுக்கு தெரியுமே. நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? எதை சொல்றீங்க? சீக்கிரட்டா? இல்ல வேணாம், என்கிட்ட சொல்லாதீங்க. சனேம் என்கிட்ட வராத. நான் சீக்ரெட் கேட்க மாட்டேன். தெரிஞ்சுக்க பார்த்த? இல்ல எனக்கு சீக்ரெட் வேண்டாம். இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல சனேம். இருந்தாலும் ஒரு வழி கண்டுபிடிச்சே ஆகணும் இதுக்கு. ஜான் சார், சனேம், அந்த பெரிய ஆர்ட் டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து ஒருத்தர் வர போறாரு. இன்னும் 1 ஹவர்ல மீட்டிங் இருக்குதான். சொல்லாதான் சொல்றேன்ல. நமக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்டைலா? ஆமா ஜான் சார், நமக்கு தெரிஞ்ச அதே டெக்ஸ்டைல்ஸ் தான். இன்னும் 1 ஹவர்ல மீட்டிங் இருக்கு. எதுவுமே பேசாதீங்க. ஜேஜே, இந்த சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கோவா? என்ன சொல்லட்டுமா? இன்னும் நீ கிளம்பவே இல்லையா? டார்லிங், உனக்கு என்னாச்சு? இது நிஜமாவே நல்லா இருக்கு. எனக்கே பிடிச்சிருக்கணும் போது சனம்க்கு இது கண்டிப்பா பிடிக்கும் டார்லிங். ஒரி பண்ணாத. தெரியலங்க, எனக்கு என்னவோ நம்பிக்கை வரவே சரி, இல்ல. நம்ம திரும்ப ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாம். சரியா? சரி, அப்ப நம்ம உனக்காக ஒரு குரூப் ரெடி பண்ணலாம். அப்போ உனக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும்ல. சரி, என்ன இந்த சொல்ற மாதிரி நீ? பண்ணலாமா? ஃபோக்கஸ் குரூப்பா? அதெல்லாம் வேணாம். சரி, ஃபோக்கஸ்னு எதையோ சொல்லிட்டு இருக்கீங்க. என்னது இது? இந்த மியூசிக்காக தான்மா. நிகத் சரியா தான் சொன்னாரு. நீங்க இப்ப ஃபோக்கஸ் குரூப்ப பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா 2 பேரும் மியூசிக்ல என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியலையே. அம்மா, அந்த ஃபோக்கஸ் குரூப்னா என்னன்னு நான் சொல்றேன். சனமோட க்ரீம்காக ஒரு மியூசிக்க கம்போஸ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கு கம்பெனிக்கு இத கொடுக்கறதுக்கு முன்னாடி இத ஒரு குரூப் ஆஃப் ஜெனரல் பீப்புளை கூப்பிட்டு நாங்க இந்த மியூசிக்க போட்டு காட்டுவோம். என்ன புரியுதா? அததான் ஃபோக்கஸ் குரூப்னு சொல்வாங்க. அப்படின்னா சரி, ஆல் தி வெரி பெஸ்ட். நான் ஃபார்முக்கு போயிட்டு வரேன். அம்மா கொஞ்சம் இருங்க. எங்க போறீங்க நீங்க? என்ன விட்டா டெய்லி போவீங்க போல சனேம் இருக்கு. பார்க்க போறேன். நேத்தே சொன்னேனே நான் தான். ப்ளீஸ் இன்னைக்கு போகாதீங்கம்மா. என் வர்க் விஷயத்துல ரொம்ப டென்ஷனா இருக்கம்மா. இன்னைக்கு வேணாமா. அம்மா. சனம் எப்படியோ அங்கதானே இருப்பா. நாங்க அங்க ஃபோக்கஸ் குரூப் பண்ணும்போது நீங்க அங்க இல்லனா எப்படிமா? அப்படியா? என் செல்லம் ஐ லவ் யூ. சரி, நீங்க எதை சொல்றீங்களா அந்த ஃபோக்கஸ், அத நம்ம பண்ணுவோம். அந்த சனேமோட க்ரீம் எல்லாம் எங்க இருக்கு? மேலதமா இருக்கு. அப்படியே வாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். வாங்க 2 பேரும் வாங்க. சீக்கிரமா ரெடி ஆகலாம் வாங்க.
முடியாது முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க திடீர்னு நம்ம கிட்ட காஃபி கேட்டாங்கன்னா நாம எங்க இருந்து கொண்டு வர முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இது ஒரு டோட்டல் டிசாஸ்டர் தான். உங்களுக்கு என்னமா, நீங்க டீ குடிச்சிட்டு போயிடுவீங்க. இந்த ஆபீஸ்ல தான் நிறைய பேர் இருக்காங்களே. நாங்களே இந்த கம்பெனில இருக்கிறதே அந்த காஃபி ஒன்னு இருக்கிறதுனால தான். அதுல எத்தனை வெரைட்டி இருக்கு, கேப்பச்சினோ இருக்கு, எக்ஸ்பிரஸ் இருக்கு. உங்களுக்கு அதுல என்ன கொடுக்கணும் நான் சூஸ் பண்ணணுமா இல்லையா? இப்படி அது எதுவுமே இல்லைன்னா எப்படி நான் சூஸ் பண்றது? ஒருவேளை இங்க வர கஸ்டமருக்கு கேப்பச்சினோல கிரீம் வேணும்னு சொன்னானா நான் எங்க போறது? இந்த கம்பெனி மட்டும் பெரிய கம்பெனியா இருந்தா என்ன பிரயோஜனம்? வேற எதுவுமே இல்லையே. சேச்சே, நம்ம பழைய கம்பெனில கூட எல்லாமே இருந்துச்சு. அப்ப மட்டும் நம்ம என்ன பண்ணோம் சொல்லு பார்க்கலாம். ஜான் சார், சரி விடு ஜெஜே, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்ல? இங்க குடிக்கிறதுக்கு உனக்கு காப்பி இல்ல, அதான் உன்னோட பிரச்சனை. ஆனா என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, அதை முதல்ல கேளு. புலூத் வந்து இப்ப காஃபி பிளான்டேஷன் பண்ணிட்டு இருந்தாருல, அவர்கிட்ட கேளு, அதை எடுத்துட்டு வந்து கொடுக்க போறாரு. அடிக்கடி நல்ல ஐடியா தான். எழுதிக்கோங்க. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரொஃபஷனலா ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம மெயின் ரோட்லலாம் இல்ல. அதனால இந்த இடம் எங்க இருக்குன்னு லொகேஷன் சைன் போஸ்ட்லாம் நாம எல்லா இடத்துலயும் வைக்கணும். இந்த டைரக்ஷன்ஸ் பார்த்தாலே ஈஸியா வர முடியும். கரெக்ட். நாம அந்த மாதிரி பண்ணியே ஆகணும். ஏன்னா நாம நல்ல பெரிய சைஸ்ல போர்டு வச்சாதான் தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு கூட தெரியும், அவங்களும் டக்குன்னு வருவாங்க. ஒரு நிமிஷம் நான் வரேன். ஓகே, இப்ப பாருங்கப்பா, நாம கொடுத்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ல மத்த கம்பெனிக்காரங்க ஏன் இன்னும் ஒத்துக்காம இருக்காங்க? ஏன்னா நாம பண்ண தப்ப திரும்பவும் பண்ணக்கூடாது இல்ல. நாம இனிமே செய்ய போற வேலைகள்ல கான்பிடென்ட்டா இருந்தா தான் நம்மளால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். கரெக்டா சொல்றீங்க, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா சொல்றீங்க ஆசிஸ் சார். ஆசிஸ் சார், we are back baby, we are back baby. நான் ஒன்னு சொல்ற தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ஸ்கின் அப்படியே குழந்தை மாதிரியே இருக்கு. நம்ம கிரீமை யூஸ் பண்றீங்களா? ஜேஜே, நமக்கு நிறைய வேலை இருக்கு, சீக்கிரமா வா, லேட் ஆயிட போகுது. இப்ப வந்து பாக்குறவங்க நம்ம ஆபீஸ பார்த்து அசந்து போகணும், அதுக்கான வேலையில நம்ம பார்க்கணும். ஓகே மேடம். ஆல்ரைட் கிளம்பலாம், எல்லாம் வாங்க வாங்க போலாம். முசாஃபர் சீக்கிரமா நீ போய் வேலை பாரு. ஆஹா, இந்த கிரீம் ரொம்ப சூப்பரா இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா, இருக்காத பின்ன. செஞ்சது யாரு? என் பொண்ணு சனிமாச்சே. சரி சொல்லுங்கப்பா, உங்களுக்கு எவ்வளவு ஆள் வேணும்? அது ஒரு 7-8 பேர் வேணுமே. சரி, வயசு என்ன இருக்கணும்? யார் வேணாலும் இருக்கலாம், ஆனா கண்டிப்பா டீனேஜர்ஸ் இருந்தே ஆகணும். இங்க பாருப்பா, நம்ம ஏரியால ஒரு பொண்ணு இருக்கால, பேர் கூட என்ன, அஃப்ருதீன், பெர்ஹானோட பொண்ணு. அவங்கள மட்டும் கன்வின்ஸ் பண்ணிட்டா எல்லாமே பக்கா. வெறும் சின்ன பசங்க தானே வேணும். அப்புறம் ஒரு 20ல இருந்து 50 வயசுக்குள்ள தகுதி உள்ள ஆளுங்க யாரு இருந்தாலும். அவ்வளவுதானே, ரொம்ப ஈஸி தான். நம்ம ஏரியால இருக்கிறவங்க எல்லாமே அந்த வயசுக்காரங்க தான், ரொம்ப ஈஸி. நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, எந்த டைம் கூட்டிட்டு வரணும்? இன்னைக்கு எப்ப வேணாலும் ஓகே தான், நம்ம கார்டன்லயே வச்சுக்கலாம். ஈவினிங் ஓகேவா? என்னமா சொல்றீங்க? கண்டிப்பா, ஆமா ஆமா. சரி சரி, அப்படின்னா நாங்க இன்னும் 1 hourல வந்துடுறோம். ரெடியா இருங்க. அடேங்கப்பா, வாவ் சூப்பர். சரி, நான் இந்த விஷயத்தை நீங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அவர்தான் பாவம் ஒண்ணும் புரியாம சுத்திட்டு இருந்தாரு. சரி, காஃபி எல்லாம் யார் கொண்டு வந்து கொடுக்க போறாங்கன்னு பேசவே இல்லையே. ஒருவேளை அந்த ஆபீஸ் பாய் வேலையை நீயே செய்ய. வாடா, ஏன் எங்களுக்கு எல்லாம் வேலையா கிடையாதா? நாங்கன்னா வெட்டியா இருக்கோமா? அது மட்டும் இல்லாம நானும் இந்த கம்பெனில ஒன் ஆஃப் த பாஸ். நானும் காசு போட்டிருக்கேன். நான் வந்து காஃபி எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்குமா? நீ சொல்லு. அப்படி இல்லப்பா, அந்த வேலையை நான் முன்னாடி பார்த்ததுனால தான் இந்த இடத்துல இருக்கேன். அந்த வேலையை பாரு, அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இந்தாரு, அதத்தான் நானும் சொல்றேன். அது எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. உனக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால தயவு செஞ்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீ அந்த வேலையை பண்ணு. என்னதுக்கு கோத்து விடுற? விட்டா நம்ம தலையில சர்வெண்ட் போர்டு எழுதி மாட்டிடுவானுங்க போல இருக்க.
அடே சின்ன குழந்தை மாதிரி சாக்கு சொல்லிட்டு எங்கேயாவது ஓடிடாத, நில்லு நில்லுன்னு சொல்றல. ஓகே லேடிஸ், கிரீம் நாம இப்ப ட்ரை பண்ணியாச்சு. அடேங்கப்பா, கிரீம் மட்டும் நல்லா இல்ல, இந்த ஸ்மெல் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கிரீம சனியம் தானே பண்ணா, அவ ரொம்ப டேலண்டான பொண்ணு, எல்லாம் நல்லதா நீங்க நடக்கணும். கரெக்டா சொல்லிமா. ஓகே எல்லாரும் இங்க பாருங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரியே இந்த மியூசிக் எல்லாரும் கேட்போம். கேட்டுட்டு 1ல இருந்து 5 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுக்கணும். ஆனா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் மட்டும் பக்கம் பக்கமா எழுதாம ஒரு 2 லைன்ல முடிச்சா நல்லா இருக்கும். ஓகேவா? இந்தாங்க, எல்லாரும் ஒன்னொன்னு எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன். சரிம்மா, சரி, நீ இதை எடுத்துக்கோ. ஓகே, ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் ரெடினா எல்லாரும் ஆரம்பிக்கலாமா ரெடினா இப்போ? நாம இப்ப ஆரம்பிக்கலாமா? சரி, நான் இப்ப ஸ்டார்ட் Okay. பண்ணட்டுமா? கேளுங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். பேப்பரை கீழே வைங்க, கீழே வைங்க எல்லாரும். அதை மறுபடியும் கையில எடுத்து நீங்க சொல்ல வர கமெண்ட்ஸ் அதுல எழுதி கொடுக்கலாம். எடுத்துக்கோங்க, கையில எழுதுங்க, பேசாதீங்க, எழுதுங்க, சரியா? எல்லாரும் எப்படி எழுத போறாங்க பாரு. ஆன்ட்டி, எனக்கும் என் தங்கச்சிக்கும் இந்த மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ நாங்க 5 பாயிண்ட்ஸ் கொடுக்கிறோம். வெரி குட், வெரி குட். Thank you. ஆக்சுவலா எனக்கு கிரீம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? நல்லது. ஆனா எனக்கு மியூசிக் சுத்தமா பிடிக்கல. நான் 2 பாயிண்ட் தான் தரேன். ஏன் ஏன் எதுக்கு நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. எதுக்கு மியூசிக் பிடிக்கலன்னு சொல்ற? எதுக்காக? நெக்குபே, அதெல்லாம் நார்மல் தான். விடு, அப்படியே விடு. நாம யாரும் அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ண கூடாது. அவங்கள அப்படியே ஃப்ரீயா விட்டுறணும். நீங்க ஃப்ரீயா இருங்க. எனக்கு இதுல ஃபீலே வரல. ஓகே, நீங்க சொல்ல வந்தது சொல்லிட்டீங்க. அதை அப்படியே விட்டுருங்க. ஓகே, அவ பரவாயில்ல விடுங்கம்மா. அவளுக்கு காதல ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம்ல, அதுக்கு ஆமா, தான் கொஞ்சம் பேசாம இருங்க. சரி சரி, அதை விடுமா. சரி. எனக்கு அந்த மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. பிரமாதம். நல்லா நல்ல சொல்றாங்கல்ல. வார்த்தை சொன்ன நீ. ஆனா எனக்கு கிரீம சுத்தமா பிடிக்கல. அதனால 2.5 தான். ஐயோ 2.5. கடவுளே, காஸ்மெட்டிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உனக்கு மறந்து போச்சா? ஒரு தடவை ஹேர் ஸ்ப்ரேன்னு நினைச்சு கொசு மருந்து எடுத்து தலையில அடிச்சிட்டு ரோட்ல அப்படியே திரிஞ்சிட்டு இருந்திய, மறந்துட்டியா என்ன நீ? ஆமால, சரி சரி. அம்மா இதெல்லாம் பேசாதீங்கம்மா. அம்மா நான் சொல்றது ஒரே கலாட்டா அம்மா இருக்கு. நான் சொல்றது கேளுங்க. மாமா இங்க பாருங்க. இவங்க எல்லாம் நம்ம முதல்ல மரியாதை நடத்தணுமா? ப்ளீஸ் மா, சரி, புரிஞ்சுக்கோங்க. என்ன மன்னிச்சிருங்க சரிம்மா. மாப்ள. போதும் என்ன போதும், விடு. மன்னிச்சிடுங்க. விடு. நான் என்னோட பாயிண்ட் சொல்றதுக்கு பயமா இருக்கு. என்னைய நீங்க திட்டிட்டீங்கன்னா என்ன பண்றது? அப்படியா? யாரு திட்டின? நான் அந்த மாதிரிலாம் யாரையும் இல்லையே, திட்டலையே. ஒண்ணும் நான் திட்டினா? திட்டலையே நான் யாரையும். நடந்த விஷயத்த சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தேன், அவ்வளவுதானே. மத்தபடி நான் எதுவும் திட்டலையே. மிளகாத், என்ன மிளகாத் பாத்துக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்? பாருங்க, நீ போ இப்ப சொல்லு. நீ பேசுறத நீ நிறுத்து. இந்த மாதிரி மாதிரி பேசுறது பேசிட்டு சரியில்லை. கத்திக்கிட்டு வாயை இருக்க. மூடு, நீ என்ன முதல்ல விடுறீங்க? தானே சொல்ல கூப்பிட்டீங்க, அதையும் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. நல்லா இருந்ததானே. இங்க பாருங்க, என்னோட பாயிண்ட் 3. ஒரு நிமிஷம் இரு. மியூசிக்க பத்தி உனக்கு என்ன அம்மா, தெரியும்? கொஞ்ச நேரம், நல்லா அம்மா. கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா இது ரிவ்யூ பாருங்க, சொல்லு. இப்ப இந்த எதுவுமே மாதிரி தெரியாம இங்க வந்து பேசாதீங்க. ஏதாவது சொல்லிட்டு இருக்கே, எப்படி இது? இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க. தெரியாம சுத்தமா 2 நியாயமே நிமிஷம் இல்ல. பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. நியாயம் இல்ல, நிறுத்துங்க. என்ன பேசிட்டேன்? நீங்க தான் எதுவுமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு இன்சல்ட் பண்ணிட்டல. நீங்க இப்படி நீ பண்ணுவீங்க கூட என்ன சுத்தமா இப்படி complain நினைக்கவே பண்ண இல்ல. எப்படி புரியாம பேசாத. தாய்மார்களே, என்னதான் நடக்குதுங்க? நீங்க வாங்க, வந்தீங்க, சொன்னீங்க, ரிவ்யூ எல்லாம் சொன்னீங்க, எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க எல்லாம் என் பொண்ணுக்கு எதிரா இப்படி எல்லாம் பேசுறீங்க. என்னால அதை ஏத்துக்கவே முடியாது. எல்லாரும் கிளம்புங்க இங்க இருந்து. வாங்க வாங்க, நம்மளுக்கு போலாம். மரியாதையே இல்ல. வாங்க வாங்க, எந்திரிச்சு போலாம். நம்ம இதுல உட்கார்ந்திருக்கலாம். அதெல்லாம் நல்லா ஒண்ணும் தேவையில்ல, மரியாதை கிளம்புங்க, கொடுங்க. கிளம்புங்க. இப்படியா நடந்துக்கிறது? இவங்க கிளம்புங்க. எல்லாருமே என்னோட உட்கார்ந்தா நம்ம customer. நான் தான் வந்தோம். உங்களை கூட்டிட்டு வந்தேன். இவ்வளவு மரியாதை அவங்க கொடுங்க. இப்படியா நம்ம நடந்துக்கிறது? மரியாதை முதல்ல கொடுங்க. மரியாதை இல்லாம. போங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போங்க இருக்காங்க. எல்லாரும். சீக்கிரம் போங்க. இனிமே வர வேண்டாம். போப்பா நீ. போதும் போதும், எல்லாம் பேசி சரிம்மா, நீ முடிச்சிட்டீங்க, எதுக்கும் போங்க. கவலைப்படாத. அவங்க சொல்றதெல்லாம் நீ எடுத்துக்காத. நியாத், வாங்க. வந்துட்டேன். அவங்க இன்னும் வரவே இல்ல. ஒருவேளை வருவாங்க வருவாங்க, இருங்க. போயிட்டாங்க. நீங்களே இப்படி நெகட்டிவா பேசுனீங்கன்னா எப்படி? பேசாதீங்க. இப்படியே பேசிட்டு அவங்க இருக்கீங்க. தான் நமக்கு இருக்கிறதுலே முக்கியமான கஸ்டமர், தெரிஞ்சுக்கோ. அத வந்துட்டாங்க. இல்ல, டென்னிஸ் வந்துட்டா. அப்புறம் அவங்க இன்னும் வரலையா? அவங்க வந்துட்டாங்க. பக்கத்துல இருக்கிற குடிசையில தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்ச பிறகு பேசலாம்னு இருக்கோம். காமெடி ரொம்ப நல்லா இருக்குல்ல முசோ? ஆமாமா, செம காமெடி. ஜெயகிதிக்கு வாயா. என்ன? டேய், சிரிச்சதெல்லாம் போதும்டா. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு டக்கு புக்குன்னு நம்ம போய் பாத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. அவங்க லேட்டா வந்தாலும் பரவாயில்ல. ஆனா அவங்கள தேடி நம்ம போக கூடாது. அவங்க தான் நம்மள தேடி பொறுமையா வரணும். இருங்க. ஒருவேளை அவங்க டிராபிக்ல மாட்டிருக்கலாம் இல்லையா? ஜான் சார், நாங்க பொறுமையா தான் இருக்கோம். இந்த மீட்டிங் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல, அதனால தான் கொஞ்சம் பதட்டமா இருக்கும். மத்தபடி வேற எதுவும் கிடையாது. யாராவது இந்த நாயை பிடிங்க. பிடிங்க. யாரது? இன்னைக்கு ஒருத்தன் போயிட்டான் போல இருக்கு. அங்க பாத்தியா? பிடிங்க. நல்லா பிடி, நல்லா பிடி. பாப்போம்.
நல்லா புடிச்சு இழு. என்னப்பா இது? வேடிக்கை பார்த்துட்டு நின்னுக்காதீங்க, பிடிங்க அந்த நாயை பிடிங்க. சரி சரி போடு 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 ஏய், இந்த பாரு, பாவம், விட்டுரு, விட்டுரு, இதான் பாரு, music. ஏய், இல்ல, stop, stop. Stop, stop. இந்தாங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? ஐயோ, ஒண்ணும் ஆகல. என்ன லைட்டா சேறுபட்டிருக்கு, அவ்வளவுதான். தம்பி சாரிப்பா எங்களை மன்னிச்சிடு. ஐயோ கடவுளே, ஒரே சேரா இருக்கு. அதை விடுப்பா, நீ யாருன்னு சொல்லு. நான் யாரா? ம், நான் தான் ஆர்ட் எக்ஸலோட சிஇஓ. CEO. ஆமா, என்னோட நிலைமைய பாருங்க. என் ட்ரெஸ்ஸே பாழாயிடுச்சு. நாம அவ்வளவுதான். இவங்க நாங்களும் தெரியாம அவர் கூட தான் வந்துட்டோம். இப்ப எங்க நிலைமை பாத்தீங்களா? நாம தயவு செஞ்சு பேசாம இத ஒரு நல்ல டிசைனா வச்சுக்கலாமே. நல்ல ஒரு ஆமா, டிசைனா எங்களையும் இருக்கும். மன்னிச்சிடுங்க. இந்த மாதிரி ஒரு டிசைன் இந்த வேர்ல்ட்லயே பார்க்க முடியாதுல. நல்லாதான் அவங்க இருக்கு. கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் இல்ல, நிறைய இல்ல. இல்ல இவங்க கால்ல இங்க பார்த்தா இது ரத்தம் மாதிரி தெரியுதே. என்னத்த சொல்றது, நம்ம கிட்ட இருந்து எல்லாமே போயிடுச்சு. டார்லிங், இப்ப எதுக்கு நீ முகத்தை இப்படி வச்சிருக்க? வந்த ஃபோக்கஸ் குரூப் சரியில்லை. அவங்களுக்கு சரி எது கெட்டது எதுன்னு சொல்ல தெரியல. அதான் ஏற்கனவே உண்மை. நான் அப்செட்டா இருக்கேன். ப்ளீஸ் அத பத்தி சொல்லாதீங்க டார்லிங். இத நான் ஒரு ஹாபியா பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா என்ன ஆனா? அது வந்து ஒரு ப்ரொஃபஷனா பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. இத என்னால பண்ண முடியாதுன்னு தோணுது. பேசாம இதுதான் நல்லதுன்னு நம்ம எங்கேயே விட்டுடலாமா? ஹே லைலா, இப்பதானே நீ ட்ரையே பண்ற. ஏன், எனக்கு புரியுது. ஆனா ஆரம்பத்திலேயே எவ்வளவு பிரச்சனை வருதே. அது மட்டும் இல்லாம என்னால இத செய்ய முடியுமான்ற நம்பிக்கை எனக்கு தெரியலங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால முடியாது எம்ரே. இங்க பாரு, முடியாதுன்னு எதுவுமே இல்ல. அந்த மாதிரி யோசிக்காத. உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ சந்தோஷமா இருந்தாதான் நானும் சந்தோஷமா இருப்பேன். தேங்க்யூ சோ மச். ஒரு இடத்த வேற வாடகைக்கு எடுத்திருக்கோம். அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியலையே. அதை பத்தி நீ கவலைப்பட தேவையே இல்ல. இந்த மியூசிக் குரூப்பை நம்ம விட்டாலும் அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. சரி, வந்து எனக்கு ஒரு கிஸ் கொடு. எதுக்கும் கவலைப்படாத. சரி, என்ன பண்ணலாம்? மறுபடியும் ஏதாவது புது பிசினஸ் பண்ணலாமா? யோசிப்போம். எல்லாரும் என்ன நீங்க நினைச்சிட்டு கோவப்படாதீங்க. நாங்க இப்படி விடுவோம்னு நினைச்சிட்டு நீங்க எல்லாம் சமாதானம் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. பாருங்க, எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நாங்க இங்க வந்தோம். ஆனா இந்த இடத்த பார்த்ததும் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதாங்க எங்களுக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு. கரெக்ட்டா நீங்க சொல்றது. இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி தரேன், குடிங்க. எல்லாமே சரியாயிடும். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், இது கொஞ்சம் குடிங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ரிலாக்ஸ் ஆகுங்க. ப்ளீஸ் தண்ணி குடிங்க. கொஞ்சம் பொறுமையா குடிப்பா, எங்களை மன்னிச்சிருப்பா. போறேன்னு சொல்லாதீங்க. இன்னொரு ஒரு கிளாஸ் விடுங்க, நான் கிளம்புறேன். என்ன இவரு சமாதானம் ஆக மாட்டேங்கிறாரு? இன்னும் கொஞ்சம். ஆமா, ஒரு மாட்டிட்டு முடிக்கிறான்னு இதுக்குதான் காசை நினைக்கிறேன். கொட்டி என்ன படிக்க வைக்கிறாங்க. பண்றது படிக்கிறவங்களே இப்படி புரியல. பண்ணா நேரத்துல என்னப்பா நான் அர்த்தம்? பதட்டப்பட்டு ஏதாவது பண்ணிடுவேனா? நானும் தயவு செஞ்சு கண்ட்ரோல் எங்களை பண்ண பாக்குறேன், மன்னிச்சிருங்க முடிய சார். மாட்டேங்குது. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்ன கேக்குறீங்க? வந்து க்ளீன் பண்ணுங்க. திரும்ப போறேன்னு சொல்லாதீங்க. ஒண்ணும் சாதாரண இடம் கிடையாது. இல்ல, இல்ல, அப்படிலாம் இல்ல. இங்க பாருங்க, நீங்க இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது. அங்கே இருங்க, இருங்க. ஆமா, இருங்க இருங்க. விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க. இப்படி கண்ட்ரோல் பண்ண விடுங்க. கொஞ்சம் தண்ணி இப்படி குடிங்க. டான்ஸ் ஆடிட்டே இருந்தா அவ சட்டை எப்படி நான் துவைக்கிறது? ஏன் இப்படி பண்றீங்க? உங்களை முடியும், நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஒரு நிமிஷம், நீங்க காலை வெளிய காட்டுங்க. போங்க. அடி ஏதாவது போட்டுருக்கான்னு பார்க்கலாம். புரியல. இங்க பாருங்க, clean பண்ணும்போது எந்திரிச்சு நிக்காதீங்க. நாய் கடிச்ச இடத்த சரியா பார்க்கலன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. ஆட CEO சார், கொஞ்சம் அசையாம அப்படியே இருக்கீங்களா? இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இவர் என்னப்பா அசைஞ்சுக்கிட்டே இருக்காரு? விட போறீங்களா இல்லையா? ட்ரீட்மெண்ட் கூட பண்ண இப்படி முடியல. இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, சார், டென்ஷன் விட்டுருங்க. வா போலாம். என்ன பண்றீங்க? என்ன, எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? எங்களை விட்டுருங்க. வாங்க, வெளில வாங்க. நில்லுங்க, எங்க போறீங்க நீங்க? நில்லுங்க, please. சொன்னா கேளு. நான் சொல்றத கண்டிப்பா கேளுங்க கொஞ்சம். ப்ளீஸ். ஐயோ சார், என்ன இது? ஐயோ, அவங்க போயிட்டாங்க. அட யாருமா க்ளோஸ்ல வந்து மூஞ்ச காட்டுறது இவ்வளவு பெருசா இருக்கு? முசோ முசோ எழுந்திரு. ரத்தத்தை போதா எனக்கு ஆகாது. மண்டெல்லாம் கிறுகிறுன்னு ஆயிடும். நிஜமாவா? எனக்கும் அதேதான்ப்பா. நிஜமாப்பா? அதிசயத்தை பாத்தியா? நம்ம ரெண்டு பேருக்கும் எல்லா விஷயமும் ஒரே மாதிரி தான் நடக்குது. நம்ம ரெண்டு பேரும் blood brothers மாதிரி ஆயிட்டோம். என்ன ஒரு அதிசயம் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடந்ததை நம்ம சீரியஸாக தான் எடுத்துக்கணும். வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நாம உடனடியா ஒரு ப்ராப்பரான கம்பெனி ரெடி பண்ணித்தான் ஆகணும். ஆனா சார், நீங்க என்ன சொன்னீங்க? ஆரம்பத்துல இருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணித்தான் இருக்கேன். ஆனா இதுக்கு எதுக்கு?
சனமியும் ஜானியும் ஒண்ணு சேர்க்கறதுக்காகத்தான். ஆனா இப்ப பாருங்க, 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. என்னோட கடமை இதோட முடிஞ்சது. சோ எனக்கு இனி இங்க வேலை இல்ல. அப்பா, மை சன், சனம் இங்க இருக்கிறனால தான் நீயும் இங்க இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா. இதுக்கு தன்னவா நான் கஷ்டப்பட்டேன். அதனால எனக்கு வருத்தமே கிடையாது, ஒன்லி சந்தோஷம்தான். நீ என்னோட செல்ல பையன்பா. என்ன சொல்றீங்க அஜய் சார்? இப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்ல வரீங்களா? நான் போய் கிரீம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்பதானே புரியுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாம் கவனிங்க. இப்ப என்னோட ஷேர்ஸ் உங்க எல்லாருக்கும் நான் ஃப்ரீயாவே தரத்துக்கு தயாரா இருக்கேன். இல்ல இல்ல ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன advice தரேன், நல்லா கேட்டுக்கங்க. தயவு செஞ்சு இது ஒரு மகத்தான கம்பெனிங்கறத மட்டும் மறந்துடாதீங்க. எதுக்கு? பாய் பசங்கடா. டாடா பை. See you. திரும்பவும் மயக்கம் போட போறோம் போல இருக்கு. இந்த ஃபிக்ரி ஹாரிகாவை காப்பாத்துறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும்டா. நாம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஜெயிக்கணும்டா. அந்த கிரீம்ல எங்க இருக்க? அந்த கிரீம் எங்க இருக்குன்னு சொல்லு. அத போய் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். கத்தி தொலையாதடா டேய். அப்படின்னா நீங்க 2 பேரும் திரும்பவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அத நான் எப்படி சொல்றது? அப்படியே சொல்லலாம். என்ன நடக்குதுன்னு சொல்றியா கொஞ்சம்? ஆமா அம்மா, நாங்க லவ்வர்ஸ் தான், திரும்பவும் லவ் பண்றோம். இது எப்படி நடந்துச்சு? எனக்கு எதுவுமே தெரியலையே. நீ எப்படி மறுபடியும் அவர்கிட்ட போய் மாட்டின? பேசாமலே நான் புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது. இனிமே நான் உன்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். வெதர் இன்னைக்கு ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல? ஆமா, அதுவும் சரிதான். என்ன ஊத்திக்கிட்டே இருக்காரு, நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு. சரி சரி, நீ கிளம்பு. ஓகே ஓகே, நான் போறேன். போறேன்னு சொல்லிட்டு ஏன் இருக்க போ. ரொம்ப ஹாட்டா தான் இருக்குல்ல? என்ன யோசிக்கிறீங்க? நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ? நான் கொஞ்ச நாளா தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ பிரேக் எடுத்தது நல்லதுதான். ஏன்? ஏன்னா நீ எப்பெல்லாம் என்னை பத்தி யோசிக்கிறோ அப்பெல்லாம் மத்ததை பத்தி யோசிக்க வேண்டாம்ல. ஒருத்தவங்களுக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஃபோக்கஸ் குரூப்பை பத்தி எதுவும் தெரியல, அவங்க எப்படி வந்து ரிவ்யூ சொல்லலாம் சொல்லுங்க? ஓவரா இருக்கு இதெல்லாம். அட கடவுளே, என் பொண்ணை பத்தி அவங்களுக்கு எல்லாம் என்னமா தெரியும்? என் பொண்ணோட வாய்ஸ் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? எனக்கு தான் தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியும்? 2 பொண்ணுங்க இருக்காங்க. என் 2 பொண்ணுங்களுமே ரொம்ப டேலண்ட் ஆனவங்க. இதெல்லாம் இங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? ஆமாமா, அது சரி. நீ இன்னைக்கு அவளை பார்க்க போறேன்னு அந்த ஃபார்முக்கு தானே போறேன்னு சொன்ன, ஏன் போகல இன்னும்? நாங்க போகலாம் தாங்க இருந்தேன். லைலா தான் என்ன போக விடாம தடுத்துட்டா. இருங்க. சரி அம்மாடி, புது போன் வாங்கிட்ட உடனே நல்லா பழகிட்ட போல இருக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. தலையில இங்க கேமரா மாட்டிட்டு அப்படியே பாக்குற மாதிரி இருக்கு. என்ன நடக்குதுன்னு பாத்துலாம். அம்மா, ஹலோ சனேமா, அம்மாடா. என்ன பண்ணிட்டு இருக்கடா செல்லம்? ஒண்ணுலம்மா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருக்கோம்மா. என்னது? அங்க பக்கத்துல யாருமா இருக்கா? எங்க இருக்க நீ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க இருக்க நீ? நான் போட்ல வந்து சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன். அட என்னவா நீ அர்த்த ராத்திரில மீன் பிடிக்கிற மாதிரி கடல்ல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்க? உன் கூட யாராவது இருக்காங்களா? அது வந்து டென்னிஸ் இருக்கா. ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். அடா, என்னமா இது? பாத்தியா, ஜான் கூட அங்கதான் இருக்கான். பாத்தியா, அவ கூட தான் இருக்கான். எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா தான் இருக்கோம். நீ சனிமை சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பி வையேன். அங்க ரொம்ப குளிரா இருக்கும். அவளுக்கு குளிர் ஒத்துக்காது. சீக்கிரமா அவளை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு போ. அம்மா சரியா தான் சொல்றா. நீ வீட்டுக்கு போயிடுமா, சளி பிடிச்சிரும். சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பு.
ஹாஃப் நாங்க மறுபடியும் கால் பண்ணுவோம். நீ வீட்டுல தான் இருக்கணும். சரி கண்டிப்பா அப்பா, நாங்க போயிடுறோம். பை பை. சரி சரி. என் பண்டாட்டி அவன் தான் போட்டை ஏற்கனவே வித்துட்டான்ல, இப்ப திரும்ப அங்க போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பொறுமையா இருங்க. நாளைக்கு அங்க போய் என்ன நடக்குதுன்னு நேரடியா பாத்துட்டு வரேன். போன்ல எல்லாம் சத்தம் போட வேண்டாம் தான் நான் அமைதியா இருந்தேன். என்னம்மா என் பொண்டாட்டி, ஒருவேளை திரும்பவும் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்களோ? ஐயோ நிஹா, தயவு செஞ்சு வாயை வைக்காதீங்க. வாயை வச்சுதான் இப்படி எல்லாம் நடக்குது. நான் தான் நாளைக்கு நேரடியா போறேன்னு சொன்னேனே, போய் அப்படிங்கிற என்னன்னு சரி சரி தூக்கம் வருது. சீக்கிரமா போய் தூங்கிட்டு காலையில முதல் வேலையா சனையமா போய் பார்க்கணும். அதை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு இல்ல. போய் பார்த்தாதான் நிம்மதியா. போன் எடுத்துக்கோ. சரி சரி சரி, சீக்கிரம் வாங்க படுக்கலாம். நம்ம போலாமா சனம்? போலாமா? எங்க போலாம்? கேலபோகஸ் போலாமா? என்னது? சீரியஸாவா சொல்றீங்க? ஆமா. எப்ப போலாம்? கூடிய சீக்கிரமே நாம இங்க இருந்து கிளம்பிடலாம். நமக்கு டைமே இல்லாத அளவுக்கு இந்த போட்ல நம்ம உலகத்தையே சுத்தி வரலாம். இப்பவே போலாம். நான் ரெடிதான். இப்பயே நம்ம போலாமா? போனா நல்லதான் இருக்கும். அப்போ பேரண்ட்ஸ்? உன் பேரண்ட்ஸா? அந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல. உன் கூட இந்த இடத்தை விட்டே நான் ஓடி போயிடணும். உன் கூடவே தான் இருக்கணும். இங்க இருந்து நான் எஸ்கேப் ஆகணும். ஏன் எஸ்கேப் ஆகணும் ஜான்? நம்ம ஃபேமிலி கிட்ட இருந்தா, நம்ம கம்பெனி கிட்ட இருந்தா எங்க போறது? சனேம், எனக்கு இருக்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயம் உன் கூட இருக்கிறது மட்டும். ஆனா எனக்கு இருக்கே ஜான். எனக்கு தெரியலையே. சனேம், அது இது ஒரு 2 வருஷம் கூட ஆகாத சனேம். நம்ம 2 பேருமே சேர்ந்து எல்லார்கிட்ட இருந்தும் தள்ளி இருக்கலாமே. நாம திரும்பி வந்ததுக்கு அப்புறமா நீ உன் புக்கை கண்டினியூ பண்ணலாம். நான் கூட போட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம்ல. எனக்கு தெரியலையே. 2 வருஷம் அவங்கள விட்டு பிரியணுமா? கொஞ்சம் கஷ்டம். அப்படின்னா நாம திரும்ப ரிட்டர்ன் வரும்போது கையோட 3 சர்ப்ரைஸ் அவங்களுக்காக கொண்டு வரலாமே. என்ன சர்ப்ரைஸ்? கடல் நட்சத்திரமும் நெருப்பும் தான். ஜான், உங்களுக்கு அது எப்படி தெரியும்? தூக்கத்துல நீ இதை மட்டும் தானே புலம்பிக்கிட்டு இருப்ப. எனக்கு இதை பத்தி தான் கனவுகள் வரும். சனே, நாம தனியா இருக்கணுங்கிறத அவங்க எப்படியாவது புரிஞ்சுக்கணும் சனே. நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவங்க அலோ பண்ணணும் சனே. நாம கல்யாணம் பண்ணிக்கணும், பேரம் பேத்திகளை பெத்து கொடுக்கணும். ஓகே சனே, ஓகே. நீங்க ஒரு ரொமான்டிக்கான ஊர் சுத்தி தெரியுமா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை.